Hey guys, welcome to our channel Jamna Creatives. நம்ம சேனல்ல ஃப்ரீ ரிப்பன் எம்ப்ராய்டரி கிளாஸ் வந்து அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி ஃப்ரீ எம்ப்ராய்டரி கிளாஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரீ எம்ப்ராய்டரி கிளாஸோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பிளேலிஸ்ட் மூலியமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை தொடர்ந்து ரிப்பன் எம்ப்ராய்டரி கிளாஸ் வந்து அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். ஸோ ரிப்பன் எம்ப்ராய்டரிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரிப்பன்ஸ். ஸோ இந்த ரிப்பன்ஸ் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் இருக்குது, 1/4 இன்ச் இருக்குது, தென் 1 இன்ச் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்ஸ் சைஸஸில் உங்களுக்கு அவைலபிள் தான். நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து சைஸஸ் பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து 1/2 இன்ச் ரிப்பன்ஸு. 1 இன்ச் ரிப்பன் வந்து இன்னுமே நல்லா பெருசாக இருக்கும். நீங்கள் பெரிய ஃப்ளவர்ஸ், ரோசஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய ரிப்பன்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னுமே ஸ்மால் சைஸஸ்லேயும் இருக்குது. பட் இந்த 2 சைஸ் தான் இப்போ என்கிட்ட அவைலபிள். ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எம்ப்ராய்டரி ஃப்ரேம்ஸ்லேயுமே டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. 5 இன்ச், 7 இன்ச், 10 இன்ச், 11, 12 இந்த மாதிரி 16, 18 இன்ச்சஸ் வரைக்குமே நமக்கு வந்து ஃப்ரேம்ஸ் வந்து அவைலபிள் தான். ஸோ நமக்கு வந்து 10 இன்ச் சைஸே போதுமானதாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 இன்ச் ஃப்ரேமே போதும். பட் நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறீங்க, நல்ல ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 16 or 18 இன்ச் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெட்டீரியல் வந்து கட்டர். ஸோ கட்டர் வந்து நார்மலாக நமக்கு ரிப்பன் கட் பண்ணுறதுக்கு, த்ரெட் கட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். தென் நீடில் பார்த்திங்கன்னா இந்த ஐ சைஸ், அதாவது நீடிலோட பேக் சைடு நம்ம த்ரெட் வந்து கோர்ப்போம் இல்லையா, இந்த பாயிண்ட் வந்து நமக்கு நல்லாவே கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து 1 இன்ச் ரிப்பன்னாலும் போகும், 1/2 இன்ச் ரிப்பன்னாலுமே இந்த ஹோல் வழியாக நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. நீடிலோட சைஸ் பார்த்திங்கன்னா ஸ்மாலாகவும் இருக்குது, இந்த மாதிரி பிக்காகவும் இருக்கும். ரொம்ப பிக்காக இருந்துச்சுன்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் நீடிலே வாங்கிக்கோங்க. பட் பேக் சைடு அந்த ஹோல் மட்டும் கொஞ்சம் லார்ஜாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம பண்ண போகிற டிசைனை வந்து கொஞ்சம் நல்லா டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இது வந்து ஆப்ஷனல் தான் பீட்ஸு. நெக்ஸ்ட் வந்து கிளாத். இது வந்து பாப்லின் கிளாத். மோஸ்ட்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காட்டன் பாப்லின் கிளாத் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி இந்த பாப்லின் கிளாத் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வீட்டில் உங்களுக்கு இருக்க காட்டன் கிளாத் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ரேசிங் பேப்பர் அண்ட் கார்பன் பேப்பர். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் வந்து நல்லா ட்ரா பண்ண தெரியாது அப்படின்னா இந்த பேப்பர் மூலியமாக நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரேசிங் பேப்பர்ஸ் மூலியமாக உங்களுக்கு பிடிச்ச டிசைனை அழகாக ட்ரேஸ் பண்ணி அதுக்கு மேலே டிசைன்ஸ் வந்து நீங்கள் சூப்பராக பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கார்பன் பேப்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒயிட் கலர்லேயும் கிடைக்கும், எல்லோ கலர் அண்ட் ப்ளூ கலர்லேயும் கிடைக்கும். பட் மோஸ்ட்லி நம்ம ஒயிட் இல்லைன்னா எல்லோ தான் யூஸ் பண்ணுவோம். ப்ளூ வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இம்ப்ரெஷன் வந்து கிளாத்தில் பட்டுச்சுன்னா அது போகிறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து எல்லோ வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லைட்டர். இது வந்து ஆப்ஷனல் தான். ரிப்பன் எம்ப்ராய்டரியை பொறுத்த வரைக்கும் ரிப்பனோட எண்டில் பார்த்திங்கன்னா நூலாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக, செக்யூர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி லைட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிப்பனோட எண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் வந்து இப்படி உங்களுக்கு பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். ஒரு தடவை வந்துச்சுன்னா சும்மா இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அது வந்து நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம லைட்டர் யூஸ் பண்ணி அதை வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ கட்டர் யூஸ் பண்ணி அந்த த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த லைட்டர் யூஸ் பண்ணி லைட்டாக அதை வந்து பர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செக்யூர் ஆயிரும். அந்த மாதிரி த்ரெட் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வராது. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான மெட்டீரியல்ஸ். அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்ஸ் வந்து தேவைப்படலாம். வெறும் ரிப்பன் மட்டுமே வச்சு நம்ம வந்து டிசைன் பண்ண முடியாது. ஒரு சில எம்ப்ராய்டரி த்ரெட்ஸும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் ரிப்பன் எம்ப்ராய்டரி ஃப்ரீ கிளாஸ் வந்து 1 by 1 அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாமல் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்மளோட இன்ஸ்டா பேஜ் லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.